ஹை காய்ஸ்! இன்னைக்கு நம்ம அன்வெல்கம் அப்படின்ற சஸ்பென்ஸ், ஃபேண்டசி, த்ரில்லர் இது எல்லாம் கலந்த ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்ப கதைக்குள்ள போல வாங்க. நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜேமி, மாயான்றவங்கள காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ மாயாக்கு குழந்தை பெத்துக்கிற ஐடியாலாம் இருக்கா. அதுக்கு நிறைய முயற்சி பண்றா. ஆனா குழந்தை தங்கவேலைன்னு சொல்லி ஃபீலிங்கா இருக்கா. இப்போ பிரெக்னன்ட் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் போது அதே நேரத்துல ஜேமியும் நீ ஒன்னும் வருத்தப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ அவளோட டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வருது. இத பார்த்த உடனே மாயா அவனோட கணவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க கணவரும் இதை கொண்டாடலாம், நான் ஒரு ஒயின் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க போற வழியில சில ரவுடி பசங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஜேமி கிட்ட பேச முயற்சி பண்றாங்க. ஆனா ஜேமிக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. இவரோட குணமே எப்படின்னா ரொம்ப சாதுவானவர். அதிகமா எல்லாக்கிட்டே மிங்கிள் ஆக மாட்டார். போறாரு, அவருக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வராரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சரக்குலாம் எடுத்துட்டு போற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது இங்க பாரு, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பிரெக்னெண்டா இருக்கு, அவளுக்காக ஏதாவது வாங்கிட்டு போறேன், தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து அவர் போயிட்டாரு. மாயாவும் சரி நான் என் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லி பாத்ரூம்குள்ள போறாங்க. இப்போ பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாம் அவங்க கணவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த மாயா பயப்பரா. போலீஸ் கால் பண்ணும்போது அவளையும் இழுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. அவளை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. அவங்க கணவரோட முகம் ஃபுல்லா காயமா இருக்கு. அவரால் எழுந்து நிக்க முடியல. அவரும் தயவு செஞ்சு என் மனைவி விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. மாயா கையில கத்தி எடுக்கிறான். இங்க இருந்து போலன்னா நான் போலீஸ் கால் பண்ணிடுவேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அதனால அவங்க அங்க வந்து போயிடுறாங்க. இத பார்த்த மாயா ரொம்ப பயந்து போறான். இப்போ ஒரு கதவை காமிக்கிறாங்க. அந்த கதவை அப்படியே ஜூம் பண்ணி வெளியே காமிக்கும் போது அங்க ஒரு பாட்டி கீழே விழுந்து கிடப்பாங்க. அங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அவங்களை செக் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களை காமிக்கிறாங்க. இப்போ அந்த இறந்து போனது வேற யாரும் இல்ல, ஜேமியோட ஆன்டி தான். அவங்க வந்து ரொம்ப வருஷமா இங்க இறந்துப்பாங்க. உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களோட சொத்து எல்லாமே இப்போ ஜேமிக்கு வருது. அதனால அவனும் குழந்தைக்கும் உனக்கும் இந்த இடத்துல இருந்ததான் சேஃப், அதனால நம்ம அங்க போய் தங்கலாம்னு சொல்லி கிராமத்து பக்கமா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் பார்த்து ஜேமி ரொம்ப ரசிச்சுட்டே இருக்கும் போது மாயம் இங்க பாரு, உன்னோட ஆன்டி இறந்து போயிட்டாங்க, கொஞ்சமாவது சோகமா இருடா அப்படின்னும் போது இங்க பாரு நான் சோகமா தான் இருக்கேன், ஆனா இந்த இடத்தெல்லாம் பாரு எவ்வளவு அழகா இருக்கு, இதை பார்க்கும்போது என்ன அறியாமலே நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டு பக்கத்துக்க நேபர் ஒருத்தவங்க வராங்க. அவங்க ஆல்ரெடி இந்த வீட்டுல இருந்த ஆன்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஆன்டி ரொம்ப நல்லவங்க, எல்லாக்கிட்டும் ஜாலியா பேசுவாங்க, ஆனா அவங்க உடம்பு முடியாம இறந்துட்டாங்க. இப்போ இந்த வீடு உன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க, நீ தான் அந்த வீட்டை பாத்துக்கணும், நீங்க கார்டன்லாம் இருக்கு அழகா இருக்கும், அதெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வாங்கன்னு சொல்லிட்டு கார்டன் பக்கம் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு கதவு இருக்கு. அந்த கதவு பக்கத்துல ஒரு ஓடிஎம் இருக்கு. இங்க பாருங்க, உன்னோட ஆன்டி டெய்லியும் இங்க வந்து ரத்தத்தையோ இல்ல இறைச்சியோ வச்சுட்டு போவாங்க. அவங்க இறந்த பிறகு என்னையும் அதை பண்ண சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க, நீங்க இனிமேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னும் போது மாயாக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது எதுக்கு அவங்க பண்ணாங்க, அது எதுக்கு நாங்க பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது உன்னோட ஆன்டி ஒரு விஷயத்த நம்பினாங்க. இங்க சில வினோதமான விஷயங்கள் இருக்கு, அது நம்மள பாத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு உணவு வைக்கணும்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஜேமியும் குள்ள மனுஷர்கள் இங்க இருக்காங்களா அப்படின்னு, குள்ள மனுஷர்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் ஆன்டி இங்க சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பசி வரும், அதனால தினமும் நீ இறைச்சி வைக்கணும் அப்படின்றத என்கிட்ட சொன்னாங்க. அதனால மாயா நீ தான் பண்ணணும் அப்படின்னும் போது அவளும் சரி ஓகே நான் பண்றேன், ஆனா ஆன்டியை பத்தி எனக்கு சில விஷயத்த சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க லைஃப் ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்ததுன்னும் போது மாயா யோசிப்பாங்க. ஏன்னா ஜேம் ஆல்ரெடி என்ன சொல்லிருப்பானா அவங்களுக்கு குழந்தையே கிடையாதுன்னா, அப்ப எப்படி நீங்க அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றீங்கன்னும் போது ஆமா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, ஆனா அவங்க கணவர் உடம்பு முடியாம இறந்துட்டாரு, அவங்க குழந்தையும் இறந்துடுச்சு. அதுக்கடுத்து அவங்க ரொம்ப தனிமையா இருந்தாங்க, வீட்லயே இருந்தாங்க, கார்டன் எல்லாம் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த அவங்க ஏன் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த அழகான வாழ்க்கை கொடுத்தது இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க அதுங்களை கண்டுக்காம விட்டனால அவங்களுக்கு சாபம் வந்துருச்சு. அதனாலதான் அவங்க குழந்தையும் அவங்க கணவரையும் அதுங்க எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த பாவம் உனக்கும் வரக்கூடாதுன்னா நீயும் ஆன்டி பண்ண மாதிரி பண்ணு, அப்பதான் நீ சேஃபா இருப்ப அப்படின்னும் போது மாயா சிட்டில இருக்கிற பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஏதோ நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன், ஆனா நான் இதை நம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க வந்து போறான். ஜெய்மி வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அது திரும்பவும் நடக்க கூடாது, தன்னோட மனைவியை தான் பத்திரமா பாத்துக்குன்னு சொல்லி இப்போ அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு தற்காப்பெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு. இங்க மாயாவும் பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் டேமேஜா இருக்கு, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் பெட்ரூம் மேல இருக்கிற செவருங்க எல்லாம் உடஞ்சிருக்கும், அதை சரி பண்ணணும், அதுக்கான ஆட்கள் தேவை அப்படின்றத சொல்லுவாங்க. அதே நேரத்துல பெட்ரூம்ல ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ இருக்கும். அந்த பொண்ணோட கையில ஒரு டெடி பேர் இருக்கும். இந்த பொண்ணை பார்த்த பிறகுதான் அவங்களுக்கும் அந்த ஆன்டி குழந்தை இருந்திருக்க போல, அதுக்காக அது நோயினால இறந்துட்டா, அதனால இந்த குழந்தை போட்டோ தினமும் பாப்பாங்க போல அப்படின்னு ஜேம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் போறாங்க. அந்த எல்லா பொருளும் எடுத்துட்டே இருக்கும் போது அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஓனரும், ஓ நீங்க தான் ஆன்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, இங்க பாருங்கப்பா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, எனக்கு காசே கட்ட தேவையில்ல, எதுக்கு, அவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குற எல்லாருமே அந்த ஆன்டியை பத்தி நிறைய விஷயங்கள்
நல்லதாவே சொல்றாங்க. அப்படி பேசிட்டே போகும்போது அங்க ஒரு விஷயத்த பாப்பாங்க. என்னன்னா, சில இடங்கள்ல மட்டும் மழை பெய்யும். எப்படி இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுதுன்னும் போது, அந்த கிராமத்துல ஒரு இடத்துல மட்டும் 365 நாள் மழை விடாம பெய்யும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டே போகும்போது, அந்த டாக் பார்த்தோனே அவங்க 2 பேரும் பயந்து போயிருவாங்க. அந்த ட்ரக்க விட்டு ஒரு ஹைட் வெயிட்டான ஒரு ஆள் வருவாரு. அவர பார்த்தோனே மாயாவும் பயப்பட அவங்க கணவரும் "சரி இங்கருந்து போலாம்னு" சொல்லி அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்ப மாயாவும் அவங்க கணவரும் அவங்க நெய்பரோட கடைக்கு போலாம்னு சொல்லி அங்க போவாங்க. அவங்க அங்க போய் நின்ன உடனே அந்த கடையில இருக்கவங்க எல்லாருமே அப்படியே இவங்கள பார்த்து அப்படியே முறைப்பாங்க. மாயாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துரும். ஒருவேளை இந்த கிராமத்துல நம்ம வரது அவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது, டக்குன்னு எல்லாம் சிரிப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சும்மா அவங்கள பயமுறுத்தணும். நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட அன்பா பேசுவாங்க. இது மாயாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். அந்த ஆன்ட்டியும் மாயாவ கூப்பிடுவாங்க. "இங்க பாரும்மா, நான் சொன்ன மாரியே விஷயம் பண்றியா நீ? அந்த இறைச்சியெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த கதவு கிட்ட வைக்கிறியான்னும்" போது, "இல்ல ஆன்ட்டி நான் அதெல்லாம் பண்றது இல்ல." "ஏன்?" "இல்ல இருந்த வேலைனால நான் மறந்துட்டேன். இங்க பாரும்மா அப்படி சொல்லாத. உன்னோட ஆன்ட்டி சாகுறதுக்கு முன்னாடி என்ன அந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் இறந்து போனாங்க. அதனால தான் நான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். நீ அந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணாத. அதனால உனக்கு தான் பிரச்சனை வரும்." அப்படி பேசிட்டே இருக்கும்போது, "என்னாச்சு உங்க வீடு கதை எல்லாமே ஓகேவா? செட் ஆயிடுச்சான்னும் போது, எல்லாமே ஓகே. வீட்டோட மேல் தளத்துல மட்டும் ஓட்டை இருக்கு. அது ஒருத்தரோட பேர் சொல்லுவாங்க. இவர வேணா கேட்டு பாருங்க." அப்படின்னும் போது, "இல்ல இல்ல இப்பதான் ரீசென்ட்டா நான் ஒரு ஆள் கிட்ட பேசினேன். அவரே வந்து செஞ்சு தர்றாரு." அப்படின்னாங்க. அவர் பேர் என்ன? அவர் எல்லாருமே டாடின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. "டாடியா? அவரையா கூப்பிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கொஞ்சம் வினோதமா கேட்பாங்க. "ஏன் அந்த ஆளுக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு. "அப்பலாம் இல்ல. இவங்க அப்படிதான் ஏதாவது ரூமர் பரப்பிட்டு இருப்பாங்க. அந்த ஆள் நல்ல மனுஷன் தான். நல்லதா வேலை பார்ப்பான். நீங்க அவனே வச்சு வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அங்க ஒரு வயசானவர் மட்டும், "உன்னோட மனைவி ரொம்ப அழகா இருக்கா. அவள தனியா விட்டுட்டு மட்டும் போகாத." அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாரு. "இங்க பாரு கிழவா, போதை தலைக்கேறிடுச்சு போல. இங்கருந்து கிளம்பு நீ." அப்படின்னு சொல்லி அவர கிளப்பி விட்டுருவாங்க. அவரும் பாட்டு பாடிக்கிட்டே காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்கும்போது, டக்குனு அவரோட நாய் எதையோ பார்த்து கத்துது. காட்டு வழியா வேகமா ஓடி போகுது. "டேய் டேய் எங்கடா ஓடுற? இருடா வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடி போயிட்டே இருக்காரு. இப்ப திடீர்னு ஒரு குழந்தையோட அழுகுரல் சவுண்ட் கேக்குது. யாரு அதுன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா, அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டே இருப்பா. அவ கிட்ட போகும்போது அவ திரும்புவா பாருங்க. இவரு பார்த்து பயந்து கீழ விழுந்துருவாரு. அந்த உருவமும் அவர் கிட்ட வருது. இத பார்த்து அவரு அலர்றாரு. எங்க மாயாவும் அவங்க கணவரும் தூங்கிட்டே இருக்கும்போது, வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லி மாயா அவங்க கணவர எழுப்புறா. பயமா இருக்குன்றா. "ஒண்ணும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி கீழ போய் பார்த்தா, அது அந்த கிராமத்துல இருக்கிறவங்க தான். அவங்க தான் இவங்களோட வீட்ட ரெடி பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவரோட பேர் தான் டாடி. இவருக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. அவங்கள வச்சு தான் வீட்ல எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. "சாரி ஃபார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இங்க இருக்கிற வேலையெல்லாம் ரெடி பண்ணதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். முதல்ல கிச்சன்ல வேலை ரெடி பண்றோம்னும் போது இத கேட்ட மாயாக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா சொல்லாம கொள்ளாம வீட்ல வந்து வேலையெல்லாம் பார்க்கறனால அவளுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இத பார்த்து அவங்க கணவரும், "இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்லிட்டு வாங்க. இப்படி டக்குன்னு வராதீங்க. எங்களுக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கு." அப்படின்னும்போது, "என்னப்பா ஒரே கிராமத்துல இருக்கிறவங்க தான். எனக்கு உன்ன நல்லாவே தெரியுமே." அப்படின்னு சொல்லி அவர் நல்லா பேச ஆரம்பிப்பாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. அவரோட பேர யாராவது சொன்னாங்கன்னா அவர் கோவப்படுவாரு. "இங்க பாருங்க என்ன டாடின்னு கூப்பிடணும்." அப்படின்னுவாங்க. இது கேட்ட அம்மாவுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல ஹைட் வெயிட்டா இருக்கிறவர் வந்து டாடியோட ஃபர்ஸ்ட் பையன். 2வது பசங்க வந்து அவங்களோட 2வது மனைவிக்கு பொறந்தவங்க. அதனால 3 பேருக்கும் ஆகாது. அப்பப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்க மாயாவும் அவங்க கணவரும் பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பாங்க. திங்ஸ்லாம் வாங்கிட்டே இருக்கும்போது அவங்க கணவருக்கு அந்த ஆள சுத்தமா பிடிக்காது. "எனக்கு அவன சுத்தமா பிடிக்கல. எவ்வளவு சீக்கிரம் வேலை முடியுதோ அவன் கிளம்புனா எனக்கு நிம்மதி. தயவு செஞ்சு மாயா அவர டாடின்னு மட்டும் கூப்பிடாத. அது எனக்கு கேட்க இன்னும் காண்டா இருக்குன்னும் போது, "சரி சரி நான் அவன கூப்பிட மாட்டேன். அந்த பொண்ணு முன்ன ரூட்டு விடுறா போல. பொண்ணா அது? பொண்ணு வேலைய பெத்து வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிக்கிட்டே அங்கிருந்து போயிருவாங்க. எங்க மாயாவோட வீட்ட காமிக்கிறாங்க. அங்க வேலை பார்க்கிறவங்க எல்லாருமே ஒழுங்கா வேலை பார்க்காம அங்க இருக்கிற பொருட்கள்லாம் எடுப்பாங்க. அதுலயும் அங்க இருந்த ஒருத்தன் அவங்க டேபிள்ல இருந்த காசெல்லாம் எடுத்து வச்சுப்பான். அந்த பொண்ணு அவங்க வீட்ல இருக்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. எங்க மாயாவையும் அவங்க கணவரையும் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆன்ட்டியோட கல்லறைக்கு போறாங்க. அங்க அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்க அந்த சர்ச் ஃபாதரும் மாயா பார்த்து, "இதுதான் உன்னோட முதல் குழந்தையா?" அப்படின்னு கேட்கும்போது மாயா ஒரு உண்மைய சொல்றா. "இல்ல இது என்னோட முதல் குழந்தை இல்ல. நான் முன்னாடி ஒருத்தர லவ் பண்ணேன். அதனால நான் பிரெக்னன்ட் ஆனேன். ஆனா நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன். அதுலருந்து நான் வெளிய வர முயற்சி பண்ணும்போது தான் நான் ஜெம்மிய பார்த்தேன். எனக்கு அவர் ரொம்ப புடிச்சது. அவருக்கும் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன்னும் போது அந்த சர்ச் ஃபாதரும், "இப்போ லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேட்டும் நல்லபடியா போகும்." அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுவாரு. மாயாவும் பாவம் இந்த ஆன்ட்டியோட குழந்தை உடம்பு முடியாம இறந்து போயிடுச்சு அப்படின்னும் போது திக்கிட்ட சர்ச் ஃபாதரும், "உடம்பு சரியில்லாம இறந்து போல. அந்த குழந்தை எப்படி இறந்துச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. அந்த பொண்ணோட உடல் இன்னும் யாருக்கும் கிடைக்கல." அப்படின்னும் போது இத கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கும். அப்படியே கார் ஓட்டிட்டே வரும்போது இப்போ அங்க அவங்களோட நெய்பர ஒருத்தவங்கள பார்த்திருப்பாங்க. "என்ன இங்க பண்றீங்கன்னும் போது, இல்லம்மா நேத்து அந்த குடிகார பையங்க தான் நடந்து போனாரு. கடைசில அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. காணாம போயிட்டாரு. அவர தான் இங்க தேடிக்கிட்டு இருக்கோன்னும் போது, "ஓ நாங்க வேணா தேடவா?" "இல்ல இல்ல நீ வீட்டுக்கு போ. டைம் ஆயிடுச்சு." அப்படின்னுவாங்க. அப்போ மாயா ஒரு கேள்விய கேட்பாங்க. "நீங்க என்ன சொன்னீங்க? ஆன்ட்டியோட பொண்ணு உடம்பு முடியாம இறந்து போயிட்டான்னு. ஆனா நான் சர்ச் ஃபாதர் கிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு. அவளுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை ஆன்ட்டி தான் அந்த பொண்ண கொலை பண்ணிட்டாங்களோ?" "வாய கழுவு. ஆன்ட்டி அப்படிப்பட்டவங்கலாம் இல்ல. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவங்க பொண்ண அந்த அளவுக்கு அவங்க நேசிச்சாங்க. தேவையில்லாத விஷயத்தலாம் சொல்லாத. டைம் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு முதல்ல கிளம்பு." அப்படின்னு சொல்லிருவாங்க. இப்ப ஹீரோவும் மாயாவும் வீட்டுக்கு வருவாங்க. வரும்போதே அந்த வீட்டுக்கு வாசல்ல ஆட்கள்லாம் சிகரெட் புடிச்சிட்டு இருப்பாங்க. இது அவங்க ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. "என் வீட்ல இருந்து இப்படிலாம் சிகரெட்
சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னும் போது, என்ன ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இவங்க கூட ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும். இது மாயக்க பிடிக்காது. அதனால அவ வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் அங்க இருக்க பொருட்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாயக்கும் சுத்தமா பிடிக்கல. அப்படியே அங்க கண்ணாடி பார்த்துட்டே இருக்கும்போது, இப்ப அவளுக்கும் கொஞ்சம் பயம் வருது. முன்ன நடந்த மாரி அந்த விஷயங்கள் நடந்துருமான்னு பயந்துட்டு இருக்கும்போது, இப்போ அவ அங்க ஜன்னல் வழியா அந்த ஹைட்டானவரு மாயாவ மொறச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப மாயா இத பார்த்து கத்துவா. உடனே அவங்க கணவரும் வருவாங்க. இப்போ இந்த டாடின்றவரு வந்துருவாரு. என்ன மன்னிச்சிடுங்க, என் பையன் தெரியாம பண்ணிட்டான். அவன் அங்க இருக்கிற ஜன்னல்லாம் கிளீன் பண்ணும்போது நின்றுப்பான். நீங்க இருக்கிறத கவனிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிருவாங்க. மாயாவும் இத பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்ல எல்லா பொருளையும் அவ எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. இங்க அவங்க கணவரும் வந்து பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் மாயாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இப்ப மாயாவும் சில இறைச்சியெல்லாம் எடுத்திருப்பா. இந்த கதவு கிட்ட இருக்கிற இப்ப சிரிக்கிற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இறைச்சியே இல்ல. இத பார்த்தா மாயா பயந்து போய் வேகமா வீட்டுக்கு வரா. இப்ப அடுத்த நாள் காலை அவங்க எல்லாம் வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. பொருட்களை எடுத்து வைக்கும் போது அங்க இருந்த கண்ணாடி உடைஞ்சிரும். இதனால அவங்க கணவர் கோவப்படுவாரு. எனக்கு நீங்க பண்ற விஷயமே பிடிக்கல. நீங்க எல்லாம் லேசி, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன்றீங்க. மரியாதையா என் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி அவர் உங்களை பார்த்து கத்தும் போது அவங்களுக்கும் கோவம் வரும். அவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. இதை பார்த்த மாயா பயப்பட ஆரம்பிப்பா. முன்ன நடந்த மாதிரி அந்த விஷயம் நடந்துடும் சொல்லி என் கணவர் மேலதான் தப்பு, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க டாடின்றவர் வராரு. அவங்க பசங்களை போட்டு அடிப்பாரு. ஏன்டா ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களான்னு போது மாயம் இல்ல அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க ஒண்ணும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஓரளவு சமாதானப்படுத்திடுவாங்க. அவங்க கணவர் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்க மாயம் கார்டனிங் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ டக்கு நாய் கத்துற சவுண்ட் கேட்கும். ஒருவேளை அந்த பெரியவரோட நாய் தான் இங்க இருக்க போலன்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போவாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அமானுஷமான சவுண்ட் கேட்கும். பயந்துட்டே இருப்பாங்க. திரும்பி பார்த்தா அந்த நாய் இருக்கும். இங்க என்னடா பண்ற, ஆமா அவனோட ஓனர் எங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அது ஏதோ ஒரு வழியை இவங்களை வர சொல்லும். ஓ நான் வரணுமா, செய்யற வரேன்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு வழி இருக்கும். ஒரு பக்கம் ஒரு ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் இவங்க வந்த வழி இருக்கும். சில ப்ளூ கலரான பனி மாதிரி இவங்க மேல கொட்ட ஆரம்பிக்கும். ஆச்சரியமா இருக்கும். ஒருவேளை அந்த ஆன்டி சொன்னதுலாம் உண்மைதான் போல பேசணும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த நாயும் அந்த குட்டி வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும். இதை பார்த்த மாயக்க பயம் வந்துடும். இல்ல அது நல்ல ஐடியா இல்ல, போக வேண்டாம், வா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அவங்களும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும்போது அங்க அந்த குண்டானவ உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். மாயம் என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையானு போது என் அப்பாக்கு என்ன சத்தமா பிடிக்கவே பிடிக்காதுங்க, பாரு என்ன எப்படி அடிச்சிருக்காருன்னு சொல்லி காமிக்கும் போது மாயம் உனக்கு பிடிக்காமலாம் இருக்காது, நீ ஏதோ சின்ன தப்பு பண்றப்ப நான் தான் உன் அப்பா அடிச்சிருப்பாரு, நீ ஒன்னும் பயப்படாத, நீ ஸ்ட்ராங்கான பையன் தான் அப்படின்னு சொல்லி அன்பா அவன் கிட்ட பேசுவாங்க. இப்போ அவன் நீ கிட்ட அன்பா பேசுற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான். இப்போ ஹெல்ப் மீன்னு சொல்லி கத்துற சவுண்டு கேட்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு மாயா வேகமா அந்த கதவை விட்டு வெளியே வரா. அவங்க வீட்டுக்குள்ள போறா. அவங்க கணவர் கிட்ட இங்க வெளில பார்த்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னும் போது என்ன விஷயம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், இங்க வான்னு சொல்லிட்டு அந்த கதவு வழியா அவங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்து அவங்க கணவரும் இல்ல ஆன்டி இதுக்குள்ள போக கூடாதுன்னாங்களே, என்ன பண்றேன்னும் போது எல்லாம் வாங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட இருந்தாலும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் ஹெல்ப் மீன் கத்துனா அப்போ சில குள்ள மனுஷங்க வந்து என்ன காப்பாத்தாங்க, அவனை இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டவங்க கனவு இதை கண்டியா, அப்பெல்லாம் ஒண்ணு இருக்காது அப்படின்னும் போது இங்க பாருங்க ரத்தம்லாம் இருக்கு பாரு, இது நடந்ததுதான் அப்படின்னும் போது அவருக்கு அது கேட்டு கேட்டு ரொம்பவும் கடுப்பாயிரும். மாயா தயவு செஞ்சு நிறுத்துறியா, இங்க பாரு எனக்கு உன்னையும் பாப்பாவையும் சேஃபா வச்சுக்கணும், இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணனாலும் நீ தேவையில்லாத ஆபத்தை தேடிதான் போற, இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி கத்தும் போது இதை கேட்ட மாயா பயப்படுவான். என்ன தயவு செஞ்சு கோவப்படுத்தாத மாயா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துருவாரு. இப்ப அவங்க கணவர் அங்க இருந்த பார்ல புக்ஸ் படிச்சுட்டே இருக்கும்போது அங்க அங்க அந்த டாடியோட 2 பசங்க வந்துருவாங்க. என் அண்ணனை காணவே காணோம், எங்க போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோவை பார்ப்பாங்க. இங்க பாரு உன் வீட்டுலதான் என் அண்ணன் வேலை பார்த்துருந்தேன், அதுக்கடுத்து நான் காணாம போயிட்டேன், உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி அவன் கிட்ட கேட்பாங்க. எனக்கு அவங்க எங்க போனானே தெரியாது, இங்க இருந்து தயவு செஞ்சு போயிருங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற மக்களும் அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, இங்க வந்து போங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இங்க மாயா வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு சில குரல் வரும். கதவு ஓபன் பண்ணிட்டு ஒரு குட்டி மனுஷன் மாதிரி ஒரு கிரியேச்சர் வரும். அது மாயாவோட வயித்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டே அவகிட்ட ஒரு கவரை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடும். மாயத்தை பார்த்து பயந்து போயிருவா. அதை போட்டோ எடுத்துருவா. என்னதான் இருக்கு அந்த கவர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த குண்டானவனோட தலை இருக்கும். இதை பார்த்து மாயா பயந்துருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கணவர் வந்தவனே கூப்பிட்டு தலையை காமிப்பா. இதை பார்த்து அவங்க கணவரும் மாயா நீ ஏதாவது பண்ணிட்டே அவனை, ஏன் இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு இங்க பாரு நான் எதுவுமே பண்ணல, இந்த போட்டோ பாருன்னு சொல்லி போட்டோ காமிப்பா. அது கொஞ்சம் பிளரா இருக்கும். இன்னுமே அவங்க கணவரால நம்ப முடியல, பயந்துட்டே இருப்பாரு. இப்போ கதவு தட்டு சவுண்ட் கேட்கும். அந்த டேடின்றவர் வந்திருப்பாரு. இங்க பாரு என் பையனை காணும், என் பையனை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கத்திட்டே இருப்பாரு. அவங்க கணவருக்கு பயம் வந்துடும். மாயா தயவு செஞ்சு நீ பெட்ரூமுக்கு போ, உனக்கு ஆபத்து, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி இங்க பாருங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல, உங்க பையனை நாங்க பாக்கல, என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது மாயா என்ன பண்ணானா பெட்ரூமுக்கு போவா. அவங்க பசங்க எல்லாம் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்த சேஃப் இல்லன்னு சொல்லி அந்த தலையை எடுத்துட்டு ஜன்னல் வழியே இறங்கலான்னு ட்ரை பண்ணுவா. அதுக்குள்ள அந்த டேடியோட பொண்ணு பாத்துருவா. என்ன கையில வச்சுட்டேன்னு புடிங்கி பார்த்தா அவங்க அண்ணனோட தலை. பயந்து போயிருவா. அப்பா இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட வந்து காமிப்பா. அவங்க அப்பா இதை பார்த்து பயந்து போயிருவாரு. என் பையனை நீங்க தானே கொலை பண்ணீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதவு உடைக்க முயற்சி பண்ணுவாரு. இங்க மாயாவும் வந்து கதவு வழியா அந்த காட்டுக்குள்ள ஓடி போயிருவா. இங்க அவங்க கணவரும் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவாரு.
பண்ணுவாரு. ஆனா அந்த சிக்னலே வராது. ஏன்னா அவங்க பசங்க எல்லாம் சிக்னல உடைச்சிருவாங்க. அப்படியே அவரும் பயந்துட்டு அங்க இருந்து கதவ லாக் பண்ணுவாரு. அங்க லாக் பண்ணிப்பாரு. ஆனா அந்த டாடியும் அவங்க பொண்ணும் வீட்டுக்குள்ள வந்து வீட்டையே கொளுத்தி விட்டுருவாங்க. அவரும் மாயா வேற மேல இருக்கா. அவள ஏதாவது பண்றாங்கன்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா மாயா இருக்க மாட்டா. ஆனா அங்க அந்த டாடியோட பையன் வந்துருவான். கத்தி எடுத்து அவன் முதுகுலயே குத்துவான். என் அண்ணன என்ன பண்ணீங்க? சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன போட்டு அடிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவும் அவன அடிக்க ட்ரை பண்ணுவாரு. பாரு நீ சரியான கோழடா. உனக்குலாம் எதுக்குடா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசி அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாரு. அங்க அவங்க அப்பா வந்துருவாரு. சொல்லு என் பையனை ஏன் கொலை பண்ணீங்க? என் பையனோட தலை மட்டும் இருக்கு. அவனோட உடம்பு எங்கடா அப்படின்னு கேட்கும்போது இங்க பாருங்க உங்க பையனை நான் கொலை பண்ணவே இல்லை. இது எதனால நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னும் போது கத்தி எடுத்து அவனை குத்துவாங்க. அவனை மிரட்டுவாங்க. நீ சொல்லணும் உன் ஒய்ஃபை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்லன்னும் போது என் மனைவி சொன்னா காட்டுக்குள்ள ஒரு குள்ள மனிதர் இருக்காங்க. அவங்கதான் உன் பையனை கொலை பண்ணிட்டாங்கன்னும் போது என்ன பார்த்து கிறுக்க மாதிரி தெரியுதா? கதெல்லாம் விடாத என் பையனை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவனை போட்டு செம்ம அடி அடிப்பாங்க. அதே நேரத்துல இங்க மாயம் காட்டுக்குள்ள வேகமா ஓடி போவா. எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, என் கணவரை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பா. அதுக்கு அடுத்தது அவ ஒரு வார்த்தை சொல்லுவா, நீங்க எது கேட்டாலும் அதை நான் தரேன்னு. இப்ப டக்குன்னு அந்த இடத்துல மின்னல் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மாயா வீட்டுக்கு வரா. மாயா பார்த்தா அந்த பொண்ணு இங்கதான் இருக்கியா, என்ன கொலை பண்ணல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மாயாவை கொலை பண்ண முயற்சி பண்றா. அதே நேரத்துல அவங்களோட டாடியும் இங்க பாரு இவன் இதுக்கு மேல தேவைப்பட மாட்டேன், அவனை கொலை பண்ணிரு, நம்ம அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த ஜன்னல் வழியா ஒரு குட்டி மனிதன் குதிச்சு வருவான். அந்த பையனோட முதலே கத்தி வச்சு குத்திடுவான். ஆனா அவங்க அப்பா அவனை போட்டு அடிச்சிருவாங்க. இது என்னடா, ஒருவேளை இது பெரிய சைஸ் எலியோ? அப்பா எலியனா கற்பா, எனக்கு தெரிஞ்சு இது குரங்கா இருக்கும். டேய் இது பார்க்க குரங்கு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இவங்க பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து நிறைய குள்ள மனிதர்கள் வந்து இவங்கள கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து அவங்க கணவரும் பயந்து போய் கட்டிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாரு. மாயா கத்திட்டே இருக்கும்போது அங்கே நிறைய மனுஷங்க வந்து அந்த பொண்ணை பிடிச்சிட்டு அந்த பொண்ணோட வயிற்றுல கிழிச்சிருவாங்க. அந்த பொண்ணு வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பா. அவங்க பையனும் இங்க இருந்தா நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லி காரை எடுத்துட்டு போக பாப்பா. ஆனா அந்த காருக்குள்ள அந்த குள்ள மனிதன் வந்து அவரோட கழுத்தையே கிழிச்சிருவான். இதை பார்த்து அவங்க அப்பாவும் பயந்துருவாரு. என்னோட பசங்க தான் என்னோட உலகமே, அவங்களே கொலை பண்ணிட்டீங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கையில கன்னோட ரெடியா இருப்பாரு. மாயா தேடி அவங்க கனவு வரு. மாயா உனக்கு ஒண்ணு இல்ல மாயா போது என்னால முடியல, தயவு செஞ்சு என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போங்க போது ஓகே நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணேன் போது அங்க அந்த டாடி வந்துருவாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் என்னோட பசங்களை கொலை பண்ணீங்க, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, என் பசங்க நீ கொலை பண்ணல, உன் குழந்தைய நான் உன் கண்ணு முன்னாடி கொலை பண்றேன்னு வில்லத்தனமா பேசி கன் எடுத்து ஷூட் பண்ண வருவாரு. ஆனா அங்க நாய் வந்துருப்போ மாயா அந்த கன் எடுத்துப்பா, அவரை பார்த்து ஷூட் பண்ணிடுவா. இப்ப மாயாக்கு பிரசவ வலி வந்துடும். கத்திக்கிட்டு இருப்பா. அவங்க கணவர் கூட்டிட்டு போவாங்க. வீட்டுக்குள்ள வச்சு வீட்லயே பிரசவம் ஆயிரும். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இதை பார்த்து அவங்க கணவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அடுத்த நாள் காலையில மாயா, அவங்க கணவர், அந்த குழந்தை 3 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. மாயா அவங்க கணவர் கிட்ட நம்ம போற இடத்துலலாம் ஒரு சம்பவம் நடக்குது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, இந்த வீட்டை முதல்ல கிளீன் பண்ணணும்னு சொல்லி அவர் கால ஹெட்போன் போட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல மாயாவும் பாப்பாவும் நிலத்தும் வச்சுட்டு அந்த குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குது. மாயா வந்து தொட்டில பார்த்தா குழந்தை இல்ல, அந்த குள்ள மனிதர்கள் அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. இதை பார்த்தா மாயா கோவப்படுவா. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி வீட்டுக்குள்ள போவா. அது குட்டி வீடே இல்லாத ஒரு பாதளம் மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள போய் பார்க்கும் போதுதான் இப்போ ஒரு ட்விஸ்ட் காமிப்பாங்க. என்னன்னா இந்த குள்ள மனிதர்கள்லாம் ஒருத்தி ஆட்டி வைக்கிறா. அது யாருன்னா இந்த ஆன்டியோட பொண்ணு. அவ அந்த வீட்டுக்குள்ள இருப்பா. பார்க்க ரொம்பவும் பயங்கரமா கிளவி மாதிரி இருப்பா. அவ சொல்றதான் இந்த குள்ள மனுஷாங்க செய்வாங்க. எப்ப அந்த ஆன்டி அவங்க கணவரை காப்பதுக்காக என்ன வேணா செய்யறேன்னாங்களோ அப்ப அதுங்க அந்த குழந்தை குடியில் வந்து இந்த குகைக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பாட்டிக்கு வயசாகுது. அதனால அவங்களுக்கு அடுத்த ஒரு தலைவி வேணும்னு சொல்லிட்டு ஈரனியோட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கும். இங்க பாரு என்ன வேணா எடுத்துக்கோ, என் குழந்தைய விட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அதுங்க அவங்க குழந்தைய விட்டுற மாதிரி தெரியாது. அந்த கிளவியும் ஓவரா பேசும். இங்க பாரு எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவியோட கண்ணை அப்படியே குத்தி அவளை அப்படியே கொலை பண்ணிடுவா. அந்த பாட்டி கீழே விழுந்துரும். இப்ப அந்த குள்ள மனுஷன் எல்லாம் ஈரோனிய அவங்களோட அம்மாவை ஏத்துக்கும். நீங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களோட காலில் எல்லாம் விழ ஆரம்பிச்சிருவாங்க. இரவு எல்லா வேலையும் முடிச்ச பிறகு ஈரோனிய காலம் தேடி பார்ப்பாரு. வீட்டுக்கு வாசல்ல குழந்தை இருக்கும். குழந்தைய தூக்கி வச்சு திரும்பி பார்த்தா அவங்க மனைவி இருப்பா. அவங்க மனைவியை சுத்தி அந்த குள்ள மனுஷங்க இருப்பாங்க. எங்களுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க, எனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும். அதே நேரத்துல அங்க ஒரு வித்தியாசமான மண்டையோட்டுக்குள்ள ரத்தம் இருக்கும். அது அவங்க மேல அப்படியே ஊத்த ஆரம்பிக்கும். அங்க ஜோரடி மழை பெய்யும். இது அவங்க கண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. மாயா வேண்டாம் மாயா அப்படின்னு இங்க பாருங்க. இப்போ இதுங்களுக்கு எல்லாம் நான் தான் அம்மா, நான் இது சொன்னாலே இவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப மாயா அவங்க கணவர்கிட்டயும் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுல இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.